அடுத்து நம்ம தேர்ட் யூனிட்டில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்த்துருப்போம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து என்னது அப்படின்னா energy can neither be created nor be destroyed. It can be transformed from one form to another. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்னது அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க மொமெண்டமும் கொலைட் ஆனதுக்கப்புறமா இருக்கிற மொமெண்டம் ரெண்டும் சேமாக இருக்கும். இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அது எப்படின்னு பார்க்கலாம். In nature, conservation laws plays a very important role. அது நமக்கு தெரியும். The dynamics of motion of bodies can be analyzed very effectively using conservation laws. The dynamics of motion of bodies, சரியா, மூவிங்கில் இருக்கிற பாடியை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னாவே கன்சர்வேஷன் லா வந்து ரொம்ப முக்கியமாக அதை பயன்படுத்தி நம்ம படிக்கிறோம். There are 3 கன்சர்வேஷன் லாஸ் இன் மெக்கானிக்ஸ். மொத்தம் 3 கன்சர்வேஷன் லா என்னென்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். நம்ம டோட்டல் எனர்ஜி சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி செகண்ட் யூனிட்லேயும் ஏதோ டோட்டல் எனர்ஜி வந்து படிச்சிருப்பீங்க. அந்த ஃப்ரீ ஃபால் அப்போவோ இல்லை படிக்கலைனாலும் லோவர் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். அதாவது கைனட்டிக் எனர்ஜி அப்படி இல்லைனாலும் இனி வரப்போகிற லெசன்ஸில் படிப்போம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும். அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆனாலும் டோட்டல் எனர்ஜி வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். லீனியர் மொமெண்டம் இப்போ பார்க்க போகிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் 5th யூனிட்டில் பார்ப்போம். அப்போது by combining Newton's second and third laws, we can derive the law of conservation of total linear momentum. நியூட்டனோட செகண்ட் லா தேர்ட் லாவை யூஸ் பண்ணி கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமாக நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம். நியூட்டன்ஸோட செகண்ட் லா F is equal to m into a. அப்படி இல்லைன்னா நம்ம நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை எப்படி எழுதுவோம் அப்படின்னா F is equal to rate of change of momentum dp vector by dt df vector equal to, இதுதான் வந்துட்டு செகண்ட் லா. தேர்ட் லா வந்து எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அதுதான் தேர்ட் லாக்கு பார்ப்போம். அப்போது அடுத்து பாருங்கள், when two particles interact with each other they exert equal and opposite forces on each other. அது நமக்கு தெரியும். 2 பார்ட்டிக்கல் இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸை ஒன்றுக்கு ஒன்று எக்ஸர்ட் பண்ணிக்கும். the particle 1 exert force f of 2 vector on particle 2. particle 2ல அதாவது f of 2 வெக்டார் பார்ட்டிக்கல் 2ல பார்ட்டிக்கல் 1 எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் f of 2 அதே மாதிரி பார்ட்டிக்கல் 2 பாருங்கள், பார்ட்டிக்கல் 2 எக்ஸர்ட்ஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ், அதுதான் நம்ம f of 1 ஆன் பார்ட்டிக்கல் 1. சரியா, பார்ட்டிக்கல் 2 1ல் எக்ஸர்ட் பண்ணுறது 1 பார்ட்டிக்கல் 1 2ல் எக்ஸர்ட் பண்ணுறது f of 2 அப்போ நியூட்டன்ஸோட தேர்ட் லா படி f of 2 is equal to minus f of 1 ரெண்டுமே வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இதுதான் நியூட்டன்ஸோட தேர்ட் லா. அடுத்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் த ஃபோர்ஸ் ஆன் ஈச் பார்ட்டிக்கல். அப்போது ஒவ்வொரு பார்ட்டிக்கல்லையும் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை மொமெண்டமை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸோட செகண்ட் லா இப்போ தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். அதாவது f வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dp வெக்டார் டிவைடட் பை dtன்னு எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி f of 1 செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டில் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ், அப்போ மொமெண்டம் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தான். ஸோ அதனால் dp1 போட்டிருக்கோம். f of 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு செகண்டில் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ், அப்போ மொமெண்டம் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் வரும். ஸோ dp2 by dtன்னு எழுதியிருக்கோம். Here P1 vector is the momentum of particle 1 which changes due to the force f of 1 exerted by particle 2. P1 வந்து F2 ஃபோர்ஸ்னால், அதாவது செகண்ட் பார்ட்டிக்கல் எக்ஸர்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ். அதே மாதிரியே P2 அப்படிங்கிறது மொமெண்டம் ஆஃப் அ செகண்ட் பார்ட்டிக்கல், ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் செகண்டில் ஆக்ட் ஆகிறதுனால எக்ஸர்ட் பண்ணுற மொமெண்டம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன்
3.21 in equation 3.20. நியூட்டன்ஸோட தேர்ட் லா படி f of 12 vector is equal to minus f of 21 இல்லைனா f of 21 vector is equal to minus f of 12 என்ன ஃபார்மில் வேணாலும் எழுதிக்கலாம். அப்போ அதில் வந்துட்டு நம்ம ஃபோர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா dp1 vector by dt equal to minus dp2 by dt. இந்த ஃபோர்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த நெகட்டிவ் டேர்மாக நீங்கள் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பாசிட்டிவ் டேர்ம் ஆகிக்கும். அப்போது இது பாசிட்டிவ் டேர்ம் ஈக்குவல் டு 0. டி பை டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் என்ன வரும் அப்படின்னா p1 ப்ளஸ் p2. ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸில் முன்னாடி தான் இந்த வீடியோ பார்த்தோம். என்ன அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு 0 வரும். எப்பயுமே டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென் த டேர்ம் ஷுட் பி அ கான்ஸ்டன்ட். அப்போது p1 p2 ரெண்டும் எப்படி இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு ரைட் சைடில் இருக்கிற டேர்ம் வந்து நமக்கு 0 கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு 0 தென் த சம்திங் இஸ் செட் டு பி அ கான்ஸ்டன்ட். அப்போது இட் இம்ப்ளைஸ் தட் p1 ப்ளஸ் p2 p1 வெக்டார் ப்ளஸ் p2 வெக்டார் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வெக்டார் ஆல்வேஸ். சரிங்களா? அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொன்று எக்ஸர்ட் பண்ணுற மொமெண்டம் ரெண்டுனோட ஆப்ஜெக்ட்டும் நமக்கு மொமெண்டமும் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு கன்சர்வ்டாக இருக்குது. அடுத்து p1 vector plus p2 vector is the total linear momentum of two particles. Total momentum of course அதுதான் நம்ம total அப்படின்னாவே ரெண்டையும் என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணிக்குவோம். It is also called as the total linear momentum of the system. சரிங்களா? linear momentum தான் p. Here two particles constitute the system. இப்போ இந்த இடத்துல 2 பார்ட்டிக்கல், இங்கே நம்ம எடுத்துருக்கிறதே 2 தான், f1 f2ன்ற 2 பார்ட்டிக்கல் தான் எடுத்திருக்கோம். ரெண்டுனோட ஃபோர்ஸ் f1 f2ன்னு எடுத்திருக்கோம். ரெண்டும் ஒரு சிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் திஸ் ரிசல்ட் the law of conservation of linear momentum can be stated as follows. அப்போ எப்படி நம்ம law of conservation of linear momentum ஸ்டேட் பண்ணுறோம் பாருங்கள். If there are no external forces acting on the system. அப்போ நம்ம எந்த ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறோமோ அதை நம்ம ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த சிஸ்டமில் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலைன்னா தென் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட் வெக்டார். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா அந்த சிஸ்டமோட டோட்டல் லீனியர் மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் வெக்டார். In the other words, total linear momentum of the system is conserved in time. Here the word conserve means that p1 vector and p2 vector can vary in such a way that p1 vector plus p2 vector is a constant vector. p1 ஓட வேல்யூ வேறு இருக்கலாம், p2 வேறு இருக்கலாம். ஒன்று அதிகம் ஒன்று கம்மி, எப்படின்னாலும் ரெண்டையும் சம் பண்ணுறப்ப நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஈக்குவலாக வரணும், கான்ஸ்டண்ட்டாக வரணும். டோட்டல் அந்த சம் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எப்படி அப்படின்னா மொமெண்டம் p ஈக்குவல் டு என்னதுன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ p1 m1 v1ன்னு எடுத்துக்கலாம், p2 m2 v2ன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இது ரெண்டையும் சம் பண்ணுறீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி m1 v1ம் m2 v2 பண்ணுறீங்க, அதுக்கப்புறமும் நமக்கு m1 v1 m2 சம் பண்ணுறப்ப நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டுனோட வேல்யூவும் ஈக்குவலாக வரணும். அதுதான் இதனோட மீனிங். அப்போது இஃப் தேர் ஆர் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் தென் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட் வெக்டார். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அடுத்து the forces f of 1 2 vector and 2 1 vector are called the internal forces of the system because they act only between two particles. நம்ம ஃபோர்ஸஸில் இந்த டாப்பிக்கில் நம்ம கொஞ்சம் இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு படிக்க போகிறோம். இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஏதோ 2 பார்ட்டிகளுக்கு இன் பிட்வீனில் எக்ஸர்ட் பண்ணுறத நம்ம இன்டர்னல் சிஸ்டம்னு சொல்கிறோம். அடுத்து there is no external force acting on the two particles from outside. வெளியிலேருந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னும், இன் பிட்வீன் 2 பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் இருக்கிறத நம்ம இன்டர்னல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம்.
அப்போ in such a case that the total linear momentum of a system is a constant vector or is conserved. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம், அதாவது ஒரு சிஸ்டம் அப்படின்னாவே இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில இருக்கிறது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் வெளியிலேருந்து ஆக்ட் ஆகிறது. அப்போ வெளியிலேருந்து எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை அப்படின்னா லீனியர் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சர்வ்டு. ஸோ எக்ஸாம்பிள் 3.15 நீங்கள் ஒரு டைம் உங்கள் புக்கில் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் அதில் இருக்கும். அடுத்து மீனிங் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பாருங்கள். த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இஸ் அ வெக்டார் லா. The law of conservation of linear momentum is a vector law. அப்போ மொமெண்டம் அப்படின்னாவே வெக்டார். அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெக்டார் லா. கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் அ வெக்டார் லா. It implies that both the magnitude and direction of total linear momentum are constant. Direction of linear momentum, direction of total linear momentum are constant. linear momentum வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா magnitude and direction வந்து நமக்கு எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். in some cases this total momentum can also be zero. அது எந்தெந்த கேசஸ்ன்னு பின்னாடி பார்க்கலாம். அப்போ law of conservation of linear momentum வந்து ஒரு வெக்டார் லா. மேக்னிடியூட் மட்டும் கிடையாது, டைரக்ஷனும் இருக்கும். அடுத்து to analyze the motion of a particle we can either use Newton's second law or law of conservation of linear momentum. அப்போது நம்ம ஒரு பார்ட்டிகளோட மோஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றா நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணலாம், இல்லைனா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமே செகண்ட் லாக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து நியூட்டன் செகண்ட் லா requires us to specify the forces involved in the process. This is difficult to specify in real situation. பாருங்க, Newton's second law requires us to specify the forces involved in the process. This is difficult to specify in real situations. அதாவது நாம் சில நேரங்களில் நியூட்டன் செகண்ட் லாக்கு பதிலாக லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வந்து செகண்ட் லா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கிறோன்னா, செகண்ட் லாவில் ஃபோர்ஸ் F is equal to m into a அப்படின்னு பண்ணுறோம். அப்போது இந்த ஃபோர்ஸஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, இந்த ஃபோர்ஸஸ் வந்து ஒரு சில சுச்சுவேஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியல, டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த எக்ஸாம்பிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்து but conservation of linear momentum does not require any force involved in a process. It is convenient and hence important. அப்போது ஃபோர்ஸஸ் வந்து செகண்ட் லாவில் யூஸ் பண்ணுறதுனால இருக்கிறதுனால நம்ம வந்து என்னது அதை வந்து யூஸ் பண்ணுறது டஃப்பு சில சுச்சுவேஷனில். அதனால் நம்ம லீனியர் மொமெண்டம் இருக்கிற அந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when two particles collide, ரெண்டு பார்ட்டிகல்ஸ் கொலைட்னா ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிறது, மோதுறது. The forces exerted by these two particles on each other is difficult to specify. படிக்கிறோம், இது மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ், அது இது மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸுன்னு. டக்குன்னு இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தது, அது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்ததுன்றது டக்குன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்பெசிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் இட் இஸ் ஈஸியர் டு அப்ளை கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் டியூரிங் த கொல்யூஷன் ப்ராசஸ். அப்போ அந்த மாதிரி கொல்யூஷன் ப்ராசஸ் அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் யூஸ் பண்ணுறது வந்து ஈஸின்றாங்க. இப்போ பிஃபோர் கொல்யூஷன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொலைட் ஆகுது. இப்படி கொலைட் ஆகுது.
கொலைட் ஆனதுக்கப்புறம் எது எந்த டைரெக்ஷனில் போயிட்டு இருந்ததோ அதே டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. இந்த ஆரோ மார்க் பார்த்திங்கனாலே தெரியும். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். Consider the firing of a gun. Here the system is gun plus bullet. அதாவது துப்பாக்கி நம்ம சுடுறது அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறப்ப சிஸ்டமாக கன்னும் புல்லட்டும் ரெண்டே தான் எடுத்துருக்கோம். ரெண்டுக்கும் இன்டர்னல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாமா? இனிஷியலி த கன் அண்ட் புல்லட் ஆர் அட் ரெஸ்ட். ஹென்ஸ் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் 0. ஏன்னா மொமெண்டம் P is equal to mass into velocity. அதாவது மொமெண்டம் P is equal to m into v. ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப வெலாசிட்டி 0. ஸோ மொமெண்டம் 0. ஸோ initially the gun and bullet are at rest. Hence the total linear momentum of the system is 0. Let P1 be the momentum of the bullet and P2 be the momentum of the gun before firing. Since initially both are rest, P1ங்கிறது மொமெண்டம் ஆஃப் புல்லட்டு, P2ங்கிறது மொமெண்டம் ஆஃப் கன். இப்போ பாருங்கள், இனிஷியலாக நமக்கு வெலாசிட்டி 0ங்கிறதுனால மொமெண்டமோட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா 0ன்னு எடுத்திருக்கோம். இப்போது டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் ஃபயரிங் டோட்டல் ரெண்டும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0ன்னு கிடைக்குது. இப்போது அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் linear momentum, total linear momentum has to be 0 after the firing also. Conservation of linear momentum படி initial momentum 0வா இருந்துச்சுன்னா final momentumம் 0வா தான் இருக்கணும். இப்போது when the gun is fired, a force is exerted by the gun on the bullet in forward direction. gun fire பண்ண உடனே ஃபோர்ஸ் வந்து கன்னுனால் புல்லட்டில் என்ன பண்ணப்படுது, எக்ஸர்ட் பண்ணப்படுது. நவ் த மொமெண்டம் ஆஃப் த புல்லட் சேஞ்சஸ் ஃப்ரம் P1 டு P1 டேஷ், அதனோட மொமெண்டம். அதே மாதிரி டு கன்சர்வ் த லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம், த மொமெண்டம் ஆஃப் த கன் மஸ்ட் ஆல்சோ சேஞ்ச் த ஃப்ரம் P2 டு P2 டேஷ். டியூ டு த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கணும், 0 தான் கிடைக்கணும். இட் இம்ப்ளைஸ் that exactly P1 dash is equal to minus P2 dash. The momentum of the gun is exactly equal to, but in opposite direction to the momentum of the bullet. This is the reason after firing the gun suddenly moves backward with the momentum. It is called recoil momentum. This is an example of conservation of linear momentum. அதாவது இங்கே ஒரு கன்னு ஃபயர் பண்ணுறோம் இல்லையா, இப்படி பண்ணுறப்ப இந்த புல்லட் மேலே ஆக்சுவலி இது இங்கே புல்லட் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம இழுத்து விடுறப்ப இந்த கன்று வந்து புல்லட்டில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் புல்லட்டு கன்று மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். தட் இஸ் மொமெண்டம் வச்சு இந்த இடத்துல நம்ம தான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனால மொமெண்டம் வச்சு சொன்னோம் அப்படின்னா இது அதாவது M1 அப்படிங்கிற ரெண்டு புல்லட் ஒன்று கன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒன்று கன்னு புல்லட்டில் எக்ஸர்ட் பண்ணுற மொமெண்டம், புல்லட்டு கன்னில் எக்ஸர்ட் பண்ணுற மொமெண்டம் ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படிங்கிறதுனால டோட்டல் மொமெண்டம் டைரக்ஷன் மைனஸ் போடுறப்ப நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து Consider two particles, one is at rest and other move towards the first particle which is at rest. Consider two particles, one is at rest, other moves towards the first particle. ஒன்று ரெஸ்ட்டில் இருக்குது, இன்னொன்று அதை நோக்கி போயிட்டுருக்கு. They collide and after collision move in some arbitrary directions. இடித்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசையில் போகுது.
In this case, before collision, the total linear momentum of the system is equal to the initial linear momentum of the moving particle. அப்படிதானே இனிஷியல் லீனியர் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், த டோட்டல் லீனியர் மொமெண்டம் after collision also has to be in forward direction. The following figure explains. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டு மாஸ் m2 ரெஸ்ட்டில் இருக்குது, இது போய் இதை ஹிட் பண்ணுது. இது ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப மொமெண்டம் p is equal to m into mp2ன்னு எடுத்துக்கோங்களேன். m2 v2ன்னு வருமா? இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு இந்த மொமெண்டம் 0 ஆயிரும். அப்போ என்ன மட்டும்தான் வரும்? p1னால் இருக்கிற மொமெண்டம் மட்டும்தான் வரும். அதுவே இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டுமே மூவிங்க்கு போகுது. இது ஒரு டைரக்ஷனில் போகுது, இது ஒரு டைரக்ஷனில் போகுது. அப்போது இதை கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். மொமெண்டம் வந்து டோட்டலாக இங்கே இனிஷியல் மொமெண்டம் p1 மட்டுமே கொல்யூஷனுக்கு முன்னாடி இருக்குது, இங்கே ரெண்டையும் சம் பண்ணணும். அப்போது a more accurate calculation is covered in section 4.4. 4th யூனிட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம டோட்டல் இனிஷியலும் ஃபைனலும் ஈக்குவல் அப்படின்னு பார்க்க போகிறோம். It is to be noted that the total momentum vector before and after collision points in same direction. This simply means the total linear momentum is constant before and after collision. At the time of collision, each particle exerts a force on another. As the two particles are considered as a system, then the forces are only internal and the total linear momentum cannot be altered by internal forces. நம்ம இங்கே ரெண்டு பார்ட்டிக்கல் கன்சிடர் பண்ணினதுனால ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற ஃபோர்ஸஸ் ஒன்லி இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் லீனியர் மொமெண்டம் பாதிக்காது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் மாறும். அதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தோம், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ அப்போ ரெண்டுமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைரக்ஷன் வந்து சேம், இது ஒரே டைரக்ஷனில் நமக்கு போகிறதுனால மொமெண்டம் வந்து கண்டிப்பாக இனிஷியலும் ஃபைனலும் சேமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்டு இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது. சப்போஸ் இது வேறு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு இங்கே போகிற இங்கே இந்த ஆப்ஜெக்ட் இது ரெண்டும் ஆப்போசிட்டாக வேறு டைரக்ஷனில் போனால் கூட நமக்கு கால்குலேஷன்ஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போனால் மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கும் பாசிட்டிவ். ஏன்னா இனிஷியலாக நமக்கு இது எப்படி கிடச்சிருக்கு, பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. இப்போ இது வேறு டைரக்ஷனில் நமக்கு போகிறப்ப ஆப்போசிட்டு இப்போ சப்போஸ் ஈக்குவல் வெலாசிட்டியில் சப்போஸ் மூவ் ஆகுது, மாஸ் வந்து நியர்லி ஈக்குவல் அப்படின்னு போட்டோம்னா 0 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒன்றும் ஃபைனல் மொமெண்டமும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்து ஈக்குவல், இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம 4.4ல் பார்க்கலாம் அப்படின்றாங்க. 4.4ல் வந்து மொமெண்டம் கன்சர்வ்டு. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், ரெண்டும் கொலைட் ஆகிறப்ப எப்படி அப்படின்னு பார்த்தோம்ல. பாருங்கள், கொலிஷன் இஸ் அ காமன் ஃபினாமினன் தட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ் எவ்ரி நவ் அண்ட் தென். ஃபார் எக்ஸாம்பிள் கேரம், பில்லியட்ஸ், மார்பிள்ஸ் எக்ஸெட்ரா எல்லாம் ஒன்று இருக்கிறது தானே. ஸோ அதில் எப்படி கொல்யூஷன்லாம் வந்து காமன். அப்போ கொல்யூஷன் கேன் ஹேப்பன் பிட்வீன் டூ பாடிஸ் வித் ஆர் வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸ். ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருக்குது இல்லைனாலும் கொல்யூஷன் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில வந்துட்டு இருக்குது. இப்போது லீனியர் மொமெண்டம் is conserved in all collision process. When two bodies collide, the mutual impulsive forces acting between them during collision time del T produce a change in their respective momenta. That is, first body exert a force on second body from Newton's third law. Second body exert a force on first body. The force F of 1 to 2 ன்றது நமக்கு தெரியும். அடுத்து this cause a change in momentum of the first body and the second body respectively. அப்போது மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் P1 P2 நம்ம எழுதியிருக்காங்க F of 1 2 அதை வச்சு.
இப்போது ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மொமெண்டம் ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஃபோர்ஸையும் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆட் பண்ணுறப்ப நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கிது. அடுத்து இப்போது செகண்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம், லிமிட்டு கீழே இருக்கிற டினாமினேட்டர் வந்து டென்ஸ் டு 0 அப்படின்னா நாம் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேஷனில் எழுதிக்கலாம். செகண்ட் யூனிட்டில் வெலாசிட்டி ஆகட்டும், ஆக்சலரேஷன் ஆகட்டும், அந்த கிராஃப் ட்ரா பண்ணுவோம்ல, எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி, ஒய் ஆக்சிஸில் டைமோ ஆக்சலரேஷன், அதை வச்சு அந்த கிராஃப் ட்ரா பண்ணுறதுலே ஆகட்டும், எப்பயுமே நமக்கு ஈக்குவேஷனில் லிமிட்டுன்னு போட்டு இங்கே டெல் போட்டு மேலே சேஞ்சிங் அந்த டெல் பை டெல் டிஓ டெல் எக்ஸோ எதுவாக இருந்தாலும் டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் டென்ஸ் டு 0 அப்படின்னா நம்ம அதை டிஃப்ரென்ஷியேஷனில் எழுதிக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஈக்குவல் டு 0னா அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் டிஃப்ரென்ஷியேஷன் 0 கிடைக்கும். அப்போ டோட்டல் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The above expression implies that the total linear momentum is a conserved quantity. The momentum is a vector. Hence, vector addition has to be followed to find the total momentum of individual bodies in the collision. அப்போ P1, P2 ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கொல்யூஷன். அப்போ ஏன்னா ஃபோர்ஸஸ் வந்து அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படிங்கிறதுனால மொமெண்டம் 0. அப்போது இந்த டயக்ராமில் நம்ம இனிஷியலாக வந்துட்டு P1 சப்போஸ் இப்போ இதுக்கு எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க, P1 வெக்டார் இனிஷியல்னு எழுதுகிறோம், ப்ளஸ் 0ன்னு எழுதுகிறோம், ஈக்குவல் டு P1 டேஷ் வெக்டார் ப்ளஸ் P2 டேஷ் வெக்டாருன்னு எழுதுவோம். ஸோ அப்படி எழுதுகிறப்ப இதனோட சம்மும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். நம்ம வந்து மாசு வெலாசிட்டியை வச்சு நம்ம ஆட் பண்ணி பார்க்குறப்ப ஈக்குவல் இல்லை அப்படின்னா ரெண்டையும் இதனோட வேல்யூ வந்து 0வாக இருக்கலாம், இல்லைனா இதனோட வேல்யூ வந்துட்டு 0. அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல். டோட்டல் சம் ஆஃப் த மொமெண்டம் வந்து ஆக்சுவலி அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இனிஷியல் ஃபைனல் ரெண்டும் கான்ஸ்டன்ட் அப்படின்னா லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு அப்படின்னு சொல்கிறோம்.